வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான மிக்சர் இல்லைனா சிப்ஸ் இந்த ரெண்டில் நம்ம ஏதாவது சாப்பிட போகிறோம். இருக்கு இங்கே ஒரு 5 விதம் 6 விதம் பக்கம் மிக்சர் மட்டும் கிடைக்கும் தமிழ்நாட்டில், நம்ம ஊரில் கோயம்புத்தூரில். ஸோ இங்கே நிறைய இருக்குது மிக்சர். 6 விதமான மிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி எல்லா டைப் ஆஃப் மிக்சரையும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த ஊர் மிக்சர் செமையான மிக்சர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக பாமி எந்த ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். இந்த ஊர்லேயே பல ஊரோட மிக்சர் கிடைக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ சிப்ஸ் அடுத்த வீடியோ வச்சுக்கலாம். சிப்ஸு, கப்பை சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸு, பீட்ரூட் சிப்ஸு, பனானா சிப்ஸு, பாவக்காய் சிப்ஸு, எவ்வளவோ வெண்டைக்காய் சிப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சொன்ன மாதிரி இவ்வளோ சிப்ஸ் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல சிப்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஓகே, நம்ம போய் சிப்ஸ் வாங்கிட்டு வருவோம். எப்படி நம்ம உருட்டு செமையா இருந்துச்சுல்ல, இந்த மாதிரி ஏதாவது உருட்டுனாதான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்ப முடியும். வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. வேற லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு புது விதமான ப்ராங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆக்சிடென்ட் ப்ராங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷமாக நான் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராங்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிடென்ட் ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேண்டேஜு, அதுக்கப்புறமா துணி, காட்டனு, அதுக்கப்புறம் ரத்தம் மாதிரி இருக்கிறதுக்கு சில ஆயின்மெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நம்ம கூட என்னோட தம்பி வந்துட்டு ஜாயின் ஆக போகிறாரு. அவரை போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் தள்ளி போயிடுச்சு. ஸோ இவன் இருக்கிற போய் வந்துட்டு டக்குன்னு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா, போகலாம். போய் முதல்ல அவனை கூப்பிடுவோம். 5 minutes later. ரெடியா? ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வாங்கணும். ஒரு சில ஆக்சிடென்ட் ஆனால் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற பொருட்கள்லாம். ஓகே, ஆக்சிடென்ட் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட தான் நம்ம வாங்க போகிறோம். வேறு எதுவும் தப்பாக இல்லை, எதுவும் வாங்கலை. போய் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வாங்குவோம். ஓகேவா, ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையானது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு. எனக்கு எதுவும் ஆகலை, சும்மா ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. பிளட்டு மாதிரி இருக்கிறதுக்காகவும் வந்துட்டு ஒரு லிக்விட் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது எந்த அளவுக்கு வந்துட்டு பிளட்டு மாதிரியே இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது லைட்டாக பார்க்கறதுக்கு பிங்க் கலரில் இருக்குது. அந்த மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ தொட நல்லா காட்ட வேண்டாம், சும்மா இப்படி. ஆமா, இப்போ எப்படின்னா தலையில ஒரு கட்டுறா. ஓகேவா, இந்த இடத்துல காயமான மாதிரி லைட்டா இங்க பிளட் வச்சு தலையில ஒரு கட்டு. ஐயோ, இது வாங்கிருக்கலாம்டா, லிப்ஸ்டிக் தான் வாங்கிருக்கலாம் இங்க அடிப்பட்ட மாதிரி காட்டுறதுக்கு இந்த இடத்துல. ஆமா, லிப்ஸ்டிக் இங்க பக்கத்துல ஃபேன் ஸ்டோர்ல வாங்கிக்கலாம், வேணும்னா ரெட் கலர்ல காட்டிக்கலாம். இந்த லிப் பாம் தடவை தெரிஞ்சிடும். ஆமா, அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கையில ஃபுல்லா சுத்திட்டு இப்படி தொங்க விட்டுக்கலாம். செம்மையா இருக்கும், அது லெவல்ல இருக்கும். பம்மி பார்த்துட்டு செம்மையா வந்துட்டு இதாக போறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே பண்ணுவோம். இல்ல பயந்துருவாங்க, கண்டிப்பா பயந்துருவாங்க. ஏன்னா சுயலுக்கு இந்த மாதிரிலாம் நேரில் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல, பார்த்தது இல்ல. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு ட்ரை பண்றோம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை பிரிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வண்டி இடிச்சதுன்னு கேட்டாங்கன்னா லாரி இடிச்சா எப்படா செத்து போயிடுவோம்ல. லாரியெல்லாம் ரொம்ப ஓவர் ஆயிரும். நம்ம வந்துட்டு என்ன போகலாம் அப்படின்னா ஆட்டோ, பைக்கு போகலாம். பைக்கா இருந்து அடிச்சா நான் கால் நொண்டி போறேன். நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் லைட்டா சேராக்கிக்கலாம். ஓகே, அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு சேரு. போய் எங்கேயாவது கீழே உருண்டு பெறணும்னு வச்சுக்கோ, ஃபுல்லா சேராயிரும். அப்படியே நம்ம அந்த பைக்காரனை பிடிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடிட்டான். அப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு கார் உள்ள எடுத்துட்டு போக வேண்டாம். ஓகேவா, நீ என்ன தோல்ல தாங்கி கூட்டிட்டு போ, அப்படி விட்டு போய்க்கலாம். கரெக்டா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ரியலா இருக்கணும் ப்ரோ. அந்த பிளட் இதுக்கு வேற ஊசி வேணுமேடா. இல்ல சாவி வச்சு குத்திடலாம். வரும்போதே கத்தி ஊசி இதெல்லாம் கொண்டு வந்துருக்கும். முன்னாடி ப்ரீ பிளான்டே இல்லாம வந்தாச்சா? இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா பமியை ஏமாத்துறதா இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஆனா அதையவே வந்து நான் ஈஸியா பண்ணிட்டு இருக்கேன். ஏமாறுற டைப்பே கிடையாது தெரியுமா? ஏமாத்தவே முடியாது பமியை. இல்ல இந்த விஷயத்துல கண்டிப்பா கொஞ்சம் ஒரு செகண்ட் இதாயிருவாங்க. ஏன்னா திடீர்னு புருஷனை இந்த மாதிரி ஒரு கோலத்துல யாரு பார்த்தாலுமே அவங்க ஷாக் ஆயிருவாங்க. எங்கடா அது லிக்விட் இங்க இருக்கு. இல்ல இப்பயே ஊத்த வேண்டாம், உள்ள பஞ்சை வச்சு நீ சுத்திக்கு அப்புறம் மேல ஊத்தி விட்டுக்கலாம். இருக்குன்னு பாப்போம்.
பிளட்டு தான். என்னடா இந்த நாத்தம் நாருது? மென்தால் ஸ்மெல் அடிக்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் மேலே. அப்படி இருக்குல்ல, ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே இருக்கு. கூலிங்கா இருக்கா? கூலிங்கா இருக்கு. ஓகே, சிறப்பா இருக்கு. அதாவது அந்த இது செட்டப். A few moments later. அதே போஸ்ட்ல வேற லெவல்ல இருக்கு தல. நீ இப்ப சேர் பண்ணணும்டா. ஆமா, அது இங்கதான் இருக்குதா. இங்க இறங்கினா செட் ஆகாது. நான் எடுத்து வரேன். முன்னாடி நம்ம ஆனா அவங்களை ஏமாத்துறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. நீ யாரெல்லாம் ஏமாத்திடலாம், அண்ணி ஏமாத்துறது கொஞ்சம் நஞ்ச விஷயமா? அவங்க போய் சேத்துல படுத்துட்டோம். அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யூடியூபர் சுகில் தற்போது ஒரு விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்துள்ளார். அப்படியே இருக்காரா? ஃபுல்லா சீட் ஃபுல்லா உட்காந்து நம்ம முன்னாடி தான் ஆகும். ஆமா, தூரம் ஆனாலும் வெயில் ஜாஸ்தி. வைத்தியம் முடிச்சுட்டு போட்டுருக்கு. அடிக்கண்டா ஓடாடே. ரொம்ப டேய் வேற பாரு கலர் போயிட்டு இருக்கு. ஆமா, அதுக்குள்ள சீக்கிரம் போகணும். போலாம். ஓகே போலாம். கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் சரியா? சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இங்கே பார்ப்பாங்க. அப்படியே இருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் மூஞ்சில இந்த வாடி போன மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு அப்படியே வாய்ஸே கொஞ்சம் லைட்டா லோ பண்ணிட்டு சொன்னோன்னா கன்ஃபார்ம் நம்பிடுவாங்க. ஓகே, ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் இவன் கையில் தான் இருக்குது. கேமரா பிடிக்கிறது. கேமரா பார்த்தா அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாடா. எக்காரணத்துக்கு ஒன்றும் தெரிஞ்சிடக்கூடாது. மறைச்சி வச்சுக்கோ, சிரிச்சிடாத. நான் அப்படியே போய் சிரிப்பெல்லாம் கை கட்டி நிற்கிற மாதிரி நின்றுக்கிறேன். ஏற்று ஏற்று ஏற்று. ஓகே, வர சொல்லு, கால் பண்ணு. ஹலோ, சாயில் பேசுகிறேன். கொஞ்சம் வெளியே வரீங்களா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. சரிங்க. பிடிக்குங்க கொஞ்சம் இந்த ஆங்குங்களா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதாக வேணும். உங்களை கூப்பிடுறேன். பிடிக்கணும். ரோடுக்கு இது பண்ணும்போது அங்கே போனல என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஒரு வண்டிக்காரன் வந்து அடிச்சுட்டான். நான் அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். அங்கே தலை சுற்றி ஒரு மாதிரி இதாகிடுச்சு உனக்கு. ஐயோ, ஏன் நீங்க இவ்வளோ செலவு பண்ணது வேஸ்டா போச்சு. இருங்க ரொம்ப நேரமா ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. இதெல்லாம் வைக்க கூடாது சும்மா. ஏன் என்னாச்சு?
அட போங்க பாபி. 5 நிமிஷம் ஓட்டலான்னு பார்த்தா ஏமாத்த முடியாது. அதுதான் பண்றவங்க கரெக்டா பண்ணணும். இது என்னது இது? அதை மூஞ்சி பாக்கணுமே. நான் ஒரு செகண்ட் யோசிச்சோம், ஐயோ இது பார்த்தப்போ ஏதோ ஆயிடுச்சுன்னு. கடைசி 2 பேரும் சேர்ந்து என்னைய பிராங்க் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். என்ன சரியும்டா, அப்படி வைக்க கூடாது, கல்ட்டு. பாத்தியா ஸ்கின் எல்லாம்? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே.